தேவ நோக்கத்தையோட ஒரு மனிதன் ஒரு பிரயாணத்தில் இருப்பானா அந்த பிரயாணமே பாதுகாப்பான பிரயாணம். நீங்க கடவுளுடைய பர்பஸ்ல அவருடைய நோக்கத்தை செய்யும் அந்த இடத்துல நீங்க நிற்கும் பொழுது உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் மழை பெய்யும், காத்தடிக்கும், எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சகலமும் உங்களுக்கு சாதகமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். தேவ நோக்கத்தை உடைய ஒரு மனிதன் ஒரு ஊருக்கே ஆசீர்வாதம். தேவ நோக்கத்தை உடைய ஒரு மனிதன் ஒரு பிரயாணத்தில் இருப்பானா அந்த பிரயாணமே பாதுகாப்பான பிரயாணம். ஆமென். பவுல் போற கப்பல்ல பயங்கர சேதமும் புயல் காற்றும் பிரச்சனையும் வருதுங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. பவுல் சொல்றாரு, நான் சாப்பிட போறேன், சாப்பிடுவேன், யாரும் சாப்பிடல அப்படின்னு சாப்பிட்டான். இவனெல்லாம் நொந்து நூலாகி போய் இருக்கிறாங்க. சாப்பிடுறது என்ன, உயிர் பிழைச்சி போவோமா அப்படின்ட்டு. டேய் சாப்பிடாம இருந்தால் அப்புறம் போயிடுவேன், எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்றாரு. சாப்பிட்டுக்கிட்டு இவன் தைரியம் சொல்கிறான். பால் என்ன சொல்கிறான், கவலைப்படாதீங்க, நான் முதல்ல போதீங்கன்னு நீங்கள் அதை மீறி தான் பண்ணீங்க. எங்கள் மாலுமி அப்படி சொல்லியிருக்கிறாரு, வானிலை அறிக்கை இப்படி சொல்லுதுன்னு ஏதோ பண்ணி இப்போ வேற மாதிரி ஆயிட்டு. சரி பரவாயில்ல, ஆனால் உங்க ஒருத்தருக்கும் ஒரு சேதமும் வராது. ஏன் சார் எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் ராயனுக்கு முன்னாடி நிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நான் போகணும்னா இந்த கப்பல் வேணும், அதனால நான் இருந்தா இந்த கப்பலுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்களும் உங்களுக்கும் ஒன்றும் ஆகாது. ஆண்டவர் நேற்று ராத்திரி என்கிட்ட சொல்லிட்டாரு, பவுல் ஒன்று நிமித்தம் உன் கூட இருக்கிறவங்களுக்கு நான் தயவு பண்றேன் அப்படின்றார். ஓ யா, என்னங்க என்ன வார்த்தை பாருங்க இன்னைக்கு காலையில். ஆமா, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். நீ ராயனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நிக்கணும். அதனால உன் கூட இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பு. உங்க ஃப்ளைட் ஜேர்னி அற்புதமான ஜேர்னியா இருக்கும். உங்க கப்பல் பயணம், உங்கள் வாகனங்கள், நீங்க போறதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் தெரியுமா, நோக்கத்தை நீங்கள் சுமந்து செல்கிறீர்கள்.